பகவானுடைய இந்த பேரருளை கொண்டாடி நன்றியோடு அவர் பாத மலர்களை நம் தலையில் சூட்டிக் கொள்வோம். நேற்றுக்கு பார்த்தோம் எப்படி ஆஞ்சநேயர் ராமனுக்கு சேவை செய்தார். இந்த பகவத்து யத் மாவும் தத் பவதி என்று சொல்கிறார்கள் அல்லவா? எதை நாம் நினைத்துக் கொண்டே இருக்கிறோமோ அதுவாக ஆகிவிடுவோம். அதனால் உயர்ந்த ஒரு பொருளை நினைத்துக் கொண்டே இருந்தோமானால் நம்முடைய மனமும் உயரும். சில்லறை விஷயங்களையே நாம் நினைத்துக் கொண்டிருந்தோமானால் நாமும் சில்லறையாகி விடுவோம். ஆஞ்சநேயர் சதா ராமபிராணியை நினைத்துக் கொண்டிருந்தார். அதனால் அவர் குரங்கு தேகத்தில் இருந்தாலும் வானரமாய் பிறந்திருந்தாலும் இன்றைக்கு எல்லோரும் வழிபடும் தெய்வமாக ஆகிவிட்டார். அவர் செய்ததெல்லாம் ராமநாமத்தை சொல்வது. ராம சேவையில் எதையும் எதிர்பார்க்கார். ராம சேவையை முழுமையாக ராமனுக்கு பிடித்த விதத்தில் செய்வது ஒன்றுதான். இன்றைக்கு ஸ்ரீராமனைப் போலவே அவரையும் எல்லோரும் வழிபடுகிறார்கள். பகவான் சொன்னார், வட இந்தியாவில் எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டாம். சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு எந்த ஆபத்து நேர்ந்தாலும் அந்த இடத்தில் ஆஞ்சநேயர் குதித்து அவர்களை காப்பாற்றுவாராம். எது எப்படியோ இந்த பிச்சைக்காரரை எப்பொழுதும் ஸ்ரீ ஹனுமான் காப்பாற்றிக் கொண்டு வருகிறார் என்று சொன்னார். எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஒரு முறை இரவு 12 மணி அளவில் நம் பகவான் தேரடி மண்டபத்தில் அமர்ந்திருந்த பொழுது ஒரு 4 ரவுடிகள் நன்றாக குடித்துவிட்டு கையில் அந்த பாட்டிலோடு கத்தியோடு அந்த தேரடி மண்டபத்தில் படிகளுக்கு சற்று தள்ளி நின்று கொண்டு பகவானை ஏசி கண்ணாபின்னார் என்று ஏசி அவரோடு ஒம்பிட்டு அவரை கொல்வதற்கு வந்தார்கள். நம்முடைய பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? கூட இருந்தவர்கள் நடுங்கினார்கள். 2-3 பேர் இருந்தார்கள். அவர்கள் நடுங்கி போனார்கள். அதில் மிஸ்டர் வில் என்ற அமெரிக்கனும் ஒருவர். அவர் பயந்து நடுங்கிய பொழுது பகவான் புன்னகைத்தபடி சொன்னாராம், அவர்களை நோக்கி, அந்த ரவுடிகளை நோக்கி, ஸ்ரீ ஹனுமான் இங்கு இருக்கிறார், மகாவிஷ்ணு இங்கு இருக்கிறார், சிவபெருமான் வந்துவிட்டார், ஹனுமான் வந்துவிட்டார், சிவபெருமான் வந்துவிட்டார், மகாவிஷ்ணு வந்துவிட்டார் என்று சற்று உறக்கச் சொன்னாராம். அது அந்த ரவுடிகளை எப்படி பாதித்தது என்று தெரியவில்லை. அடுத்த நிமிடம் அவர்கள் ஓட்டம் பிடித்தார்கள். பகவான் சொல்கிறார், இந்த பிச்சைக்காரனுக்கு ஆபத்து நேரும் பொழுதெல்லாம் ஆஞ்சநேயர் வந்து காப்பாற்றுகிறார் என்று. அவர் அகரம் ஜெயராமன் அவர்களிடம் சொல்கிறார், இந்த பிச்சைக்காரன் ஒன்றும் ராமபக்தனாகலாம் இல்லை. என்னுடைய குருதேவ் பப்பா ராம்தாஸ் எனக்கு இந்த ராமநாமத்தை அளித்தார். அதன் பிறகு இந்த பிச்சைக்காரன் இந்த மாதிரி ஒரு பைத்தியமாக ஆகிவிட்டேன். ஆனால் ராமநாமத்தை விட இனிமையான ஒன்று கிடையாது. ஸ்ரீராமன் என்பவர் வில்லை தாங்கிய உருவம் மட்டுமல்ல, அவர் அக்கண்ட தெய்வம்.
பூரண தெய்வம். உங்களுக்கு நினைவிருக்கலாம், ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த சத்சங்கம் ஆரம்பிக்கும் சமயத்தில் சொல்லியிருந்தேன். அவருடைய சன்னதி திரு வீட்டில் திருமதி ராஜகுமாரி அம்மா அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த 2-3 பேர் பெண்மணிகள் அங்கு இருந்த பொழுது அவருடைய கணவரின் சகோதரி என்று நினைக்கிறேன், பகவானை பார்த்து கேட்டார். பகவான் அவரை கேலி செய்தார், நீ மிகவும் மெத்தப்படுத்தியிருக்கிறாய், இந்த இடத்தையெல்லாம் சுத்தம் செய்வதற்கு கையில் இந்த கருவியை ஏந்தியிருக்கிறாய், நீ பெரிய பெரிய படிப்பு படித்தவள் அல்லவா என்று கேலி செய்யும் பொழுது அங்கே இருந்த ஒரு வயதான பெண்மணி கேட்டாராம், சுவாமி நீங்கள் எதுவரை படித்திருக்கிறீர்கள், நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள் சுவாமி? பகவான் பட்டென்று சொன்னாராம், இந்த பிச்சைக்காரன் ராமநாமம் படித்திருக்கிறேன், அவ்வளவுதான். எத்தனை ஒரு அழகான பதில், எவ்வளவு எளிமையாக அதை சொல்லிவிட்டார். ஒரு பெரிய உண்மையை எவ்வளவு எளிமையாக எவ்வளவு அழகாக பட்டென்று பதில் சொன்னார் பகவான். பகவான் சொல்கிறார், இந்த ராமநாமம், இந்த பிச்சைக்காரன் ராமபக்தன் எல்லாம் ஒன்றுமில்லை, என் தந்தைக்கு ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான் என்று சொல்லி வரும் பொழுது அங்கே இருந்த ஸ்ரீ சிவராமகிருஷ்ண ஐயர் சொன்னார், சுவாமி நீங்கள் ராமனுடைய வேலைக்காரன் அல்ல, நீங்கள் ராமபக்தன் இல்லை என்று சொல்கிறீர்கள், நீங்கள் சாட்சாத் ஸ்ரீ ராமனே என்று கூறினார். உடனே பகவானுக்கு ஒரே சந்தோஷமா, அவர் முகம் ஜுவலிக்க ஆரம்பித்து விட்டதாம். அவர் வாயிலிருந்து வந்த பாடல் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் என்று பாட ஆரம்பித்து விட்டாராம். அப்பொழுது பகவான் சொல்கிறார், யார் யார் இந்த பிச்சைக்காரனை எந்தெந்த பாவத்தில் பார்க்கிறீர்களோ அந்தந்த பாவத்தில் இந்த பிச்சைக்காரன் காட்சி தருவான். 1,00,000 பேர் இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை கூறி யோகிராம் சிவகுமார் என்று கூவி அழைத்தார்களானால் என் தந்தையின் கருணையானது அந்த 1,00,000 பேருக்கும் ஒரே சமயத்தில் கிடைக்கும். இந்த பிச்சைக்காரன் இந்த ஸ்தூல சரீரத்தோடு அங்கு செல்வான் என்று கொள்ளக்கூடாது. ஆனால் அந்த பரம கருணை எல்லா இடத்திற்கும், அந்த 1,00,000 இடத்திற்கும் சென்று அவரவர்களுக்கு தேவையான உதவியை செய்யும். இந்த பிச்சைக்காரனை ருத்ரகிரீஸ்வராக பார்த்தீர்களானால் ருத்ரகிரீஸ்வரராக வந்து அவருடைய அருள் உங்களுக்கு வேண்டியதை செய்யும். இந்த பிச்சைக்காரனை சுந்தரேஸ்வரராக பார்த்தீர்களானால் சுந்தரேஸ்வரருடைய அருள் உங்களுக்கு கிட்டும். இந்த பிச்சைக்காரனை மீனாட்சியாக பார்த்தீர்களானால், விருத்தாம்பிகையாக பார்த்தீர்களானால் அம்பாளுடைய கருணை உங்களிடத்தில் வேலை செய்யும். அந்தந்த இடத்தில் அவ்வப்பொழுது, ஏனென்றால் என்னுடைய தந்தை இந்த பிச்சைக்காரனுக்கு அப்படி ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார். உன்னுடைய பெயரை சொல்லி யார் அழைத்தாலும் சரி, உன்னை யார் நினைத்தாலும் சரி, நான் ஓடோடி சென்று அவர்களுக்கு உதவி செய்வேன் என்று. அவருடைய தந்தை யார், அவர் யார், நமக்கு எதற்கு அந்த விசாரம் இல்லை. பகவானுடைய நாமத்தை சொல்லி அவரை நினைத்து அவருடைய காலை பிடித்துக் கொண்டோமானால் நமக்கு இந்த வாழ்க்கைக்கும் சரி, அக வாழ்க்கை, நம்முடைய ஆத்மீக வாழ்க்கைக்கும் சரி வேண்டிய பலன்கள் கிடைக்கிறது. பகவான் ஒரு இடத்தில் சொல்கிறார், இந்த பிச்சைக்காரனுக்கு எந்த ஒரு தெய்வீகம் இருப்பதாக கூட நினைக்க வேண்டாம். இல்லை, உங்களால் இந்த பிச்சைக்காரனுக்கு தெய்வீகம் இல்லை, தெய்வீகம் இருக்கு என்று நம்ப முடியவிட்டார் பரவாயில்லை. ஆனால் இந்த பிச்சைக்காரனை உங்களுக்கு நண்பன் என்று நினைத்தீர்களானால் கூட
என் தந்தையின் அருள் உங்களுக்கு கிட்டும் என்கிறார். லுக் அப்பான் மீ ஆஸ் யுவர் ஃப்ரெண்ட் என்று சொல்கிறார். எப்பேற்பட்ட கருணை இருந்தால் அந்த மாதிரி சொல்ல முடியும். எனக்கு தெய்வீகமே இல்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பெருமையும் எனக்கு கொடுக்க வேண்டாம். ஆனாலும் என்னை ஒரு நண்பனாக நினைத்து ஏதேனும் உதவி வேண்டினீர்களானால் உடனே உங்களுக்கு உதவி வரும். இப்படி பகவான் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டே போகிறார். துளசிதாஸ் அவர்கள் ராம வாழ்க்கையை பற்றி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். துளசிதாஸ் என்ன சொன்னார்? ராம வாழ்க்கை, ராமனுடைய வாழ்க்கை சாந்தம் என்ற ஒரு வார்த்தையில் அடக்கின்றது. அங்கே அமைதிதான், பேரமைதிதான், சாந்த சுபாவம் தான் ராமனுக்கு. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் வந்து போயின. ஆனால் அவை அனைத்திற்கும் ஒரே விதமான அந்த தெய்வீகம் சாந்தமாக இருந்தது என்று பகவான் மேலும் சொல்கிறார். ராமனுடைய அருள் எப்பேற்பட்ட அருள்! கடல் போன்ற துன்பம் வந்தாலும் அது பசுவின் குளம்படி அளவுக்கு சிறிதாக ஆகிவிடும். என் தந்தை அதை செய்து விடுவார். ராம நாமத்தை சொல்பவர்களுக்கு, ராமனை நினைப்பவர்களுக்கு தீயானது நெருப்பு குளிர்ச்சியாயிருக்கும். நாமத்தை சொல்பவர்களுக்கு புத்தி கூர்மை வரும். அவர்கள் எப்பொழுதும் புத்துணர்ச்சியோடு இருப்பார்கள் என்று சொல்கிறார். இதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? யோகி ராம் சுரத்குமார் நாமம் சொன்னவுடன் நம் உடலில் எப்படி சக்தி ஏறுகிறது! எவ்வளவு ஒரு உடல் நலம் குன்றிய நிலைக்கு போனாலும் இவர் நாமத்தை சொன்ன உடனேயே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வருவதும் ஒரு புது தெம்பு வருவதும் எல்லோருக்கும் அனுபவம் தானே. புத்தியும் கூர்மையாகிவிடும் என்று பகவான் சொல்கிறார். அப்பொழுது ஒருவர், அங்கிருந்த ஒருவர் சொன்னாராம், பரசுராமன் அவரும் விஷ்ணுவின் அவதாரம், ஸ்ரீராமனும் விஷ்ணுவின் அவதாரம். 2 அவதாரங்கள், ஒரே மூர்த்தியின் 2 அவதாரங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்பொழுது பரசுராமனுடைய தவத்தை ஏன் ஸ்ரீராமன் அழித்தார்? அவ்வளவு ஒரு தவம் செய்தவர் அல்லவா, நாராயணருடைய அவதாரமாகிற்று. அப்பொழுது பகவான் சொன்னார், பரசுராமனுடைய தவத்தை ஸ்ரீராமன் அழிக்கவில்லை. பரசுராமன் ஸ்ரீராமனுடைய அவதாரம் நிகழ்ந்து விட்டது, அவருடைய வேலை பூர்த்தியாக வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார். தன்னுடைய பொறுப்பை அவரிடம் கொடுத்து விட்டார். பகவான் சொன்னார் ஆங்கிலத்தில், பரசுராமன் handed over his charge to ஸ்ரீராமா. அவர் தன்னுடைய தவத்தை இழக்கவில்லை. அந்த புதிய அவதாரத்தின் நோக்கத்திற்கு அதை அவர் கொடுத்து விட்டார் என்று சொன்னார். இப்படி பல பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகிறார். ஒரு இடத்தில் மிகவும் வேடிக்கையாக சொல்கிறார் பகவான், இந்த சமூக சேவை, சமுதாய சேவை என்றெல்லாம் மக்கள் பல வித சேவைகளில் எல்லாம் ஈடுபடுகிறார்கள். அதெல்லாம் சரிதான், சுயநலம் அதில் பெரிதும் குறைகிறது என்றாலும் அது இறைவனுக்கு அர்ப்பணமாக நாம் செய்யவில்லை என்றால் நம்முடைய அகங்காரம் ஏறி உட்கார்ந்து கொள்ளும். அதன் பிறகு அகங்காரத்தின் ஆட்டம் ஆரம்பித்துவிடும். இது எப்படி என்றால், ஒரு கழுதை பாரம் சுமப்பது போலதான். ஆனால் ஒரு நாமம் சொன்னீர்களானால், ராம பஜனை செய்தீர்களானால், ராமநாமத்தை
கூடி ஒலித்தீர்களானால் அதுவே பேரானந்தம், அதுவே பெரும் சேவை என்று சொல்கிறார்கள். ஒரு ராமநாமம் உலகிற்கு பண்ணும் நன்மையை உங்களால் கண்களால் காண முடியாது. அந்த ராமநாமம், நாம் சொல்லும் ஒவ்வொரு இறைவனின் நாமமும் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் போய் தொடுகிறது. அவர்களுக்கு உரிய நன்மையை அது வழங்குகிறது. இதை நாம் நிரூபணம் செய்ய முடியாது ஸ்தூலமாக. எந்த ஒரு இறைநாமம் பேர்பட்ட அதிர்வுகளை உண்டாக்கி உலகம் முழுவதற்கும் அது செல்கிறது. நாம் செய்யும் ஒரு சேவை ஒரு இடத்தில் காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்பட்டு அமைகிறது. அந்த எண்ணிக்கையோடு சரியாகிவிடும். ஆனால் ராமநாமத்திற்கு எண்ணிக்கை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது எண்ணிக்கையை தாண்டிய பெரிய அதிர்வலைகளை உண்டு பண்ணி உலகம் முழுவதும் சென்று அந்த இறை பணிக்கு அது உதவும் என்று சொல்கிறார். அப்பொழுது சொல்கிறார், என் தந்தை பப்பா ராமதாஸ் அவர்கள் எல்லோருக்கும் ராமநாமத்தை வழங்கினார், சிறப்புமிக்க இந்த ராமநாமத்தை வழங்கினார். ஆனால் இந்த பிச்சைக்காரன் பாருங்கள், இவன் தன்னுடைய நாமத்தை கொடுக்கிறான். யோகிராம் சுரத்குமார் என்ற நாமத்தை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? என் தந்தை எனக்கு அளித்த வாக்குறுதியினார். என் தந்தை சொல்லியிருக்கிறார் அல்லவா, உன்னுடைய நாமத்தை சொல்பவர்களுக்கு நான் ஓடோடி சென்று உதவி செய்வேன் என்று என் தந்தை எனக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். அந்த நம்பிக்கையில் தான் இந்த பிச்சைக்காரன் தன்னுடைய பெயரை எல்லோருக்கும் கொடுக்கிறார். இதைவிட அதிகம் சொல்லியிருக்கிறார் பகவான். தன்னுடைய ஒரு பெயரானது எத்தனை ராமநாமத்திற்கு சமம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். நாம் அதற்குள் நுழைய வேண்டாம். அப்பொழுது பகவான் ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறார். இது நாம் பிடித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். இந்த பிச்சைக்காரனுடைய பெயரை தான் நீங்கள் எல்லோரும் சொல்லும் பொழுது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என் தந்தையின் கருணை உங்களுக்கு கிட்டுகிறது, உங்களுக்கு வேண்டிய உதவியை செய்கிறது. ஆனால் இந்த பிச்சைக்காரனுடைய நாமம் இந்த பிச்சைக்காரனின் இறை பணிக்கும் உதவுகிறது என்கிறார். நாம் சொல்லும் யோகிராம் சுரத்குமார் நாமம் ஒவ்வொன்றும் நமக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய பகவானுடைய இறைப்பணி இருக்கிறது அல்லவா, ஃபாதர்ஸ் ஒர்க், அதற்கு பெரிதும் உதவுகிறது என்கிறார். இதைவிட ஒரு பெரிய சேவை என்ன இருக்க முடியும்? பகவான் இந்த உலகத்தை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை வேண்டாத விவகாரங்களை எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய இறைப்பணிக்கு நம்முடைய ஒவ்வொரு நாமமும் செல்கிறது. இது பிரபஞ்ச சேவை. உட்கார்ந்த இடத்தில், அதுவும் சௌகரியமாக ஃபேனை போட்டுக்கொண்டு அல்லது ஏசியை போட்டுக்கொண்டு ஏதாவது சாப்பிட்டு கொண்டு கூட நாமும் சொல்லலாம். அப்பொழுதும் அந்த நாமமானது பகவானுடைய இறைப்பணிக்கு செல்கிறது. இந்த சமுதாய சேவை எவ்வளவு சுலபமானது! என்று சொல்லி அவர் சொல்கிறார், இந்த பிச்சைக்காரனை போன்ற மகாத்மாக்கள் எப்பொழுதும் இறைவனோடு ஒன்றி இருக்கிறார்கள். அப்படியே சொல்கிறார். ரொம்ப மிகவும் ஒரு அரிய சமயங்களில் மட்டுமே தன்னுடைய தெய்வீகத்தை அவர் வெளிப்படுத்துவார். மிச்ச நேரங்களில் எல்லாம் இவன் அழுக்கு பிச்சைக்காரன், இவன் ஒரு பாவி என்றெல்லாம் சொல்லிக் கொள்வார். அவர் தன்னை மீறிய நிலையில் சொல்கிறார், இந்த பிச்சைக்காரன் எப்பொழுதும் இறைவனோடு ஒன்றிய நிலையிலேயே இருக்கிறான். அதனால் ஒரு ஞானியின் லட்சணம் என்னவென்றால், எவ்வளவு துன்பம் நேரிட்டாலும், எவ்வளவு விதமான கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவர் தன்னுடைய உற்சாகத்தையும் அமைதியையும் இழக்க மாட்டார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், அவருடைய தெய்வீகத்தை யாரும் தொட முடியாது. இதுதான் ஒரு ஞானியின் லட்சணம். இப்பொழுது நமக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு முறை கணேசன்னா, ரமணாசிரமம் கணேசன்னா சொன்னார்,
பகவான் இந்த திருவண்ணாமலையில் ஒரு 17 வருடங்கள் வீதியில் அலைந்து கொண்டிருந்தார். அவருக்கு மேலே ஒரு கூரை கிடையாது, வேலைக்கு சாப்பாடு எதுவும் கிடையாது. அப்படி இருந்த நிலையில் ஒரு முறை ஒரு பொறிக்கடைக்காரர், இப்பொழுது இருக்கும் மார்க்கெட்டுக்கு அருகே ஒரு பொறிக்கடை இருந்தது. அப்பொழுதெல்லாம் பகவானுக்கு சாப்பாடு ஏது, யாரேனும் 10 பைசா 25 பைசா போட்டார்களானால் அதை வைத்து ஒரு பொறி வாங்குவார். அது நிறைய கிடைக்கும். அந்த பொரியை சாப்பிட்டு தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்வார். அந்த பொறிக்கடைக்காரன் சில சமயங்களில் இவருக்கு இலவசமாக டீ கொடுப்பான். ஃப்ரெண்ட்லியாக இருப்பான், நட்புணர்வோடு இருப்பான். இருவரும் ஹிந்தியில் உரையாடி கொள்ள முடியும். அதுவே அவருக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருந்தது. பகவானுக்கு ஹிந்தி பேச முடிகிறதல்லவா. ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவர் அந்த கடைக்குள் நுழைந்தவுடன் அந்த கடைக்காரன் ஒரு முஸ்லிம். அதனால் உருதும் பகவானுக்கு தெரியும். அந்த முஸ்லிமினால் ஹிந்தியும் பேச முடியும். இப்படி நன்றாக போய்கொண்டிருந்த உறவு ஒரு நாள் திடமென்று பகவான் வழக்கம் போல் உள்ளே நுழைந்து அந்த பெஞ்சில் உட்கார்ந்ததுதான் தாமதம். அந்த கடைக்காரனோடு இன்னும் சிலர் சேர்ந்து கொண்டு பகவானின் மேல் விழுந்து அவரை பிடித்து அவரை, நீங்கள் சொல்லுங்கள், ஹிந்தி டவுன் டவுன், ஹிந்தி ஒழிக, தமிழ் வாழ்க என்று சொல்லுங்கள் என்று கூறினார்களாம். பகவான் சொன்னார், நான் தமிழ் வாழ்க என்று சொல்வேன், மற்றொன்றை நான் சொல்ல மாட்டேன், என் வாயிலிருந்து அந்த மாதிரியான வார்த்தை வராது என்று சொல்லிவிட்டார். அவர்கள் எத்தனையோ வற்புறுத்தி பார்த்தார்கள் பலவந்தமாக. ஆனால் பகவான், நீங்கள் இந்த உடம்பை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், என் வாயிலிருந்து அந்த மாதிரியான வார்த்தை வராது என்று சொல்லிவிட்டார். தமிழ் வாழ்க என்று சொல்வேன். இந்த பிச்சைக்காரன் அதை சொல்வான், ஆனால் இன்னொரு வார்த்தை என் வாயிலிருந்து வராது என்று. பிறகு அவர்கள் தரதரவென்று அவரை இழுத்துக்கொண்டு, அவரை அடித்து இழுத்துக்கொண்டு போய் அருகில் இருந்த சாக்கடையில் அமுக்கினார்கள். அவருடைய வாயிலேயே கையில் இருந்த குச்சியால் அடித்து அவர் மயங்கி விழும் வரை அடித்தார்கள். எப்பேற்பட்ட கொடுமை! தியாகமே உருவாய் 3 நாள் உணவு கிடைக்கவில்லை என்றாலும் அதுவும் அப்பாவின் அருள் என்று கிழிந்த ஆடைகளை உடுத்திக்கொண்டு அங்குமிங்கும் சுற்றிக் கொண்டிருந்த நம்முடைய பகவான் எப்பேற்பட்ட கொடுமைகளை எல்லாம் தாங்கி இருக்கிறார் பாருங்கள். இதுதான் ஞானியின் லட்சணம். அத்தனையும் ஃபாதர்ஸ் வில் என்று உடன்பட்டு விடுவார். பின்னால் அதை பற்றி அவர் கணேசன் அண்ணா அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை என்று பகவானிடம் சென்று அழுதார். அப்பொழுது பகவான் சொன்னாராம், இந்த ஒரு கொடுமையை சொல்லி, தனக்கு நேர்ந்த இந்த கொடுமையை சொல்லி, கணேஷா, இந்த பிச்சைக்காரன் யாரிடம் போய் அழ முடியும்? நீ போய் என்னிடம் வந்து நீ வந்து என்னிடம் அழுகிறாய், இந்த பிச்சைக்காரன் யாரிடம் போய் அழ முடியும் என்று சொல்லி, சுவாமி அப்பொழுது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று இவர் மீண்டும் அழவும் பகவான் சொன்னாராம், கணேஷா, இந்த உடம்புக்குத்தான் அத்தனை தண்டனைகளும், என் மனதின் உள்ளே ஆனந்தம்தான் இருந்தது என்றார். என்னுடைய ஆனந்தத்தை யாராலும் அடிக்க முடியாது கணேஷா, இந்த உடம்பைத்தான் அடிக்க முடியும். இதுதான் ஞானியின் லட்சணம். அதனால் பகவான் சொல்கிறார், இந்த உருவத்தில் இருக்கும் இந்த பிச்சைக்காரனுடைய இறை பணி என்ன என்று மக்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் எதையும் நான் ஸ்தூலமாக நிரூபிக்க முடியாது. ஆனால் இந்த பிச்சைக்காரனுடைய பெயரை சொல்லும் பொழுது எழும் அதிர்வலைகள் அவரவர்களுக்கு அனுபவமாக வேண்டும். இந்த பிச்சைக்காரனுடன் வந்து உட்கார்ந்து ஒரு வினாடி கழித்தாலும் கூட அது பெரும் நன்மையை எல்லோருக்கும் செய்யும். ஒருமுறை இந்த பிச்சைக்காரனுடைய பெயரை சொன்னால் கூட அவர்கள் பாக்கியம் செய்தவர்கள் என்று கூறி, இந்த பிச்சைக்காரனை பற்றி தெரிய வேண்டுமானால்
அவர்களுக்கு திவ்ய சக்ஷு, அதாவது இறைவனை அறியக்கூடிய விசேஷ கண் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதன் பிறகு பகவான் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு என்று பகவானை பற்றிய ஒரு பாடல் இருக்கிறது. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் எழுதியிருக்கிறார் அவரை பற்றி. அந்த பாடல் மிகவும் அற்புதமான பாடல், பகவானுக்கு மிகவும் பிடித்த பாடல். அதில் வரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழிய வாழியவே நீவீர் யோகி ராம் சுரத்குமார் வாழிய வாழியவே என்று வரும். பகவான் அதை பாடி சொன்னாராம். இந்த பல்லாண்டு என்று சொல்லும் இந்த ஒரு வாக்கியம் எப்பேற்பட்ட அதிர்வலைகளை உண்டு பண்ணுகிறது பார்த்தீர்களா? இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த இடம் இறை அருளால் நிரம்புகிறது என்று சொன்னார். நாம் எத்தனை முறை பல்லாண்டு பல்லாண்டு பாடுகிறோம். நமக்குள் நம்மை பற்றிய எண்ணங்கள் தானே நிரம்புகிறது. நமக்கு பகவான் எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது. பல்லாண்டு என்று சொல்லும் பொழுதே அப்பேற்பட்ட அதிர்வலைகள் இந்த இடத்தை சூழ்ந்து கொள்கிறது. இந்த இடத்தில் தெய்வீகம் நிரம்புகிறது என்று பகவான் சொல்கிறார். எத்தனை எண்ணங்கள் நம்மை பற்றி, நமக்கு நம்மை பற்றி தானே எப்பொழுதும் நினைப்பு, நம்மை பற்றிய கவலை, நம்மை பற்றிய நினைப்பு. நாம் தான் நம்முடைய வாழ்க்கையின் சென்டர். அதனால்தான் நம்மை பகவானை பிரதட்சிணம் செய்ய சொல்கிறார்கள். பிரதட்சிணம் செய்யும் பொழுது என் வாழ்க்கையின் சென்டராக என் வாழ்க்கையின் மையமாக நான் இருப்பதை விட்டு என் வாழ்க்கையின் மையமாக இறைவனாகிய நீங்கள் இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலைத்தான் அப்படி ஸ்தூலமாக செய்ய சொல்கிறார்கள். அதனால் நாம் எப்பொழுதும் பகவானுடைய நாமத்தை சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு என்று நாம் பாடிக்கொண்டே இருப்போம். நமக்கு அந்த பல்லாண்டு ஒரு பெரிய தெய்வீக அதிர்வலைகளை உண்டு பண்ணவில்லை என்றாலும் பகவான் சொல்வதை நாம் நம்பலாம் அல்லவா? அது நாம் ஒவ்வொரு முறையும் பாடும் பொழுது பகவானுடைய இறைப்படிக்கு அது உதவும். நாம் சொல்லும் ஒவ்வொரு நாமமும் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பகவானுக்கு உதவுகிறது. ஒருமுறை நாங்கள் சுதாமா சிஸ்டர் சன்னதி தெரு வீட்டுக்கு சென்று அவரிடம் நாங்கள் உங்களுக்கு கிரகப்பிரவேசம், சுதாமா கிரகப்பிரவேசம் வருகிறது என்று சொல்லி அவருக்கு ஒரு கொஞ்சம் அது எப்படி சொல்வது என்று தெரியவில்லை, கொஞ்சம் பணம் சமர்ப்பிக்க விரும்பினோம். அவருக்கு காணிக்கையாக ரூபாய் நோட்டுகளை எடுத்துச் சென்றிருந்தோம். அதை அவரிடம் சமர்ப்பிக்க விரும்பினோம். எங்களுடைய சிறு காணிக்கையாக நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. உடனே பகவான் சொன்னார், எனக்கு கோட்டி கோட்டியாக நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். நாங்கள் சொல்லும் பொழுது அப்படி சொன்னோம், நாங்கள் கோட்டி கோட்டியாக உங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும், ஆனால் ஒரு சிறு காணிக்கை தான் எடுத்து வந்திருக்கிறோம், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த சிறு காணிக்கைகள் எல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு கோட்டி கோட்டி தான் வேண்டும் என்று சொல்லி கோட்டி கோட்டி நாமம் கொடுங்கள் என்றார். இந்த பிச்சைக்காரனுக்கு கோட்டி கோட்டியாக நாமம் கொடுங்கள். அதைவிட இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு சிறந்த சேவை கிடையாது. அது இந்த பிச்சைக்காரனுக்கு பெரிதும் உதவும். இந்த பிச்சைக்காரனின் தந்தையின் பணிக்கு பெரிதும் உதவும். எனக்கு கோட்டி கோட்டியாக நாமம் கொடுங்கள் என்றார். இந்த பிச்சைக்காரன் பிச்சை கேட்கிறேன் என்று அவர் சொன்ன பொழுது நாங்கள் அழுதுவிட்டோம். அப்பேற்பட்ட மூர்த்தி இதோ நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார். அவரிடம் அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, இந்த பிச்சைக்காரன் இந்த உடம்பின் வரையறைக்கு உட்பட்டவன் அல்ல, எல்லாவற்றையும் தாண்டியவன். எல்லா ஸ்பேஸ் அண்ட் டைம் என்று சொல்கிறோம் அல்லவா, இடம் காலம் எல்லாவற்றையும் தாண்டிய நிலையில் இருப்பவர். அதனால் இந்த பிச்சைக்காரன் எந்த நேரமும் எந்த உதவியும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். இதோ நம் கண்முன்னே கையை தூக்கி உயர தூக்கி ஆசீர்வதித்தபடி இருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனை சமர்ப்பிப்போம். பகவான்
மீண்டும் மீண்டும் தங்களிடம் நாங்கள் வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். அதற்குரிய பலனையும் நாங்கள் பார்த்து வருகிறோம். எங்களுடைய பிரார்த்தனை ஒன்றுமே வீணாகாது. நாங்கள் சொல்லும் ஒரு நாமம் கூட வீணாகாது.